கண்மலை மேல இன்னும் அஸ்திபாரத்தை என்ன பண்ணி ஸ்ட்ராங்கா போகுது. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் யார் மேல போடணும்? பக்கத்து வீட்டுக்காரன் மேல நம்புறோம்னா அவன் உருகிட்டு போயிடும், வீட்டை காலி பண்ணிக்கிறான். மறுநாள் காணாது. சீட்டு போட்டவனை பார்த்து காணாம போயிட்டான், கடன் கொடுத்தவனை பார்த்தா காணாம போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேரு, ஒரு ஆளு இவங்க டானால 20 லட்சம் ரூபா கொடுத்தாரு. 3 லட்சம் ரூபா வாங்கினவன் மறுநாள் மினி ஆட்டோல ஓடி போயிட்டான். என்னன்னு பார்த்தா நைட்டோட நைட்டே நைட்டானா பாத்திரத்தோட காலி பண்ணி ஓடியே போயிட்டான் டானால. அப்புறம் இவரு போய் தேடி பார்க்காரு, ஐயா அவங்க அவன் தான் நேரத்தே போயிட்டானே, வீட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, வீட்டுக்காரி வீடு பார்க்கணும். அப்புறம் அவன் அது வாடகைக்கு இருந்தும் போயிட்டான், வாடகை கூட கொடுக்காம போயிட்டான். காரணம் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தினால எனக்கு கொடுக்காம போயிட்டான். அப்ப நம்பல, யாரையும் நம்ப முடியல. ஆனா வார்த்தையை நம்பினீங்கன்னு வைங்களேன், வார்த்தை உங்களோடு கூட சார்ந்து அது உங்களை உதவி செய்யும், அது உங்களை வெட்கப்படுத்தாது, அது உங்களை உயர்த்தும், அது உங்களை மேன்மைப்படுத்தும். இதுதான் தேவ சித்தத்தில் வாழ்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தத்தை தெரியாம நாம பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செலம் படிச்சுட்டு இருக்கோம். ஆகாயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோமா? ஆகாயத்துல யாரு என்ன பண்ண போறாங்க? சும்மாதான் ஜலம் படிக்கணும். ஜலம் படிக்கணும்னா எய்தாப்புல யார் இருக்கணும்? ஒரு ஆள் இருக்கணும்ல. நம்ம சிலம்பு அடிக்கிறோம்னா எப்படி அடிக்கிறோம்னா வசனத்தோடு அடிக்கிறோம். பிசாசை பார்த்து நாம் ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. பிசாசுகளும் நடுங்குமா? என்ன பண்ணுமா? நடுங்கும். புரிஞ்சுக்கணும். பாருங்க, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தேவ சித்தத்துல இருக்கிறவர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. உலகத்தோட இருக்கிறவர்கள் மற்றவர்களோட என்ன பண்ணுவாங்க? ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கார் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கார் வாங்கணும், அவங்க வீட்டுக்கு என்ன வந்துட்டு சேலை வந்துட்டு நமக்கும் சேலை வாங்கணும், அவங்க பைக் வாங்கிட்டாங்க நம்மளும் பைக் வாங்கணும். ஆனா நீ தேவ சித்தத்தோட பைக் வாங்கணும்னா ஒரு காலமும் உனக்கு பெட்ரோலுக்கு ஊற்றுக்கண் மூடப்படாது. அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்லுறேன். நான் ஈக்கியபுரத்துல இருந்து அம்பைக்கு என்ன பண்றேன், ஊழியம் செய்ய வாரேன். அப்ப முதல்ல நான் வரும்போது மினி பஸ்ல தான் வந்தேன். ரெண்டாவது ஹெர்குலஸ் சைக்கிள் எனக்கு ஒரு ஊழியத்துல இருந்து தந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் கல்யாணம் முடியுது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச சைக்கிள்ல ஏற்றிட்டு வர முடியாது. அப்புறம் என்ன செய்ய, மினி பஸ்ல வந்தோம். மினி பஸ்ல வந்து முடிஞ்சோன்னா நாங்க 2 பேர் மினி பஸ்ல சில நேரம் கூட்டத்துல 2 பேர் நின்றுனால என்ன பண்ணிடுவோம், வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளை பிறந்துட்டு அடுத்து என்ன செய்யணும், கைப்பிள்ளையோட தூக்கிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண முடியாது, வர முடியும். ஆண்டவர் பாருங்க, ஏற்ற வேலையில பையன் முதல் நாள் பிறந்திருக்கான், 2ஆவது நாள் வண்டி புது வண்டி வருது. அல்லேலூயா. பையன் வண்டியில பைக்ல தான் டிராவல் பண்றான் பிறந்ததுல இருந்து டிராவலிங். அல்லேலூயா. ஆனா நீதிமானுடைய பிள்ளைகள் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் பைக் என் கூட ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, அவரு சர்ச்ச வீட்டுக்கு மாடியில கட்டியிருக்காரு, அவருக்கு சைக்கிள் இருக்கு, அவர் இவனே பைக் எடுத்துட்டான், நம்ம பைக் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கைலாங்கடையில போய் ஒரு பழைய வண்டி என்ன பண்ணியாச்சு, வாங்கி. பழைய வண்டி எடுத்தா என்ன ஆகும், வேன்னு தான் பார்க்கணும். அது இடையில என்ன பண்ணிடும், நின்றும் பெட்ரோல் என்ன ஆயிரும். திடீர்னு பார்த்தா பைக்ல வருவாரு, திடீர்னு பார்த்தா நடந்து வருவாரு, திடீர்னு பார்த்தா பஸ்ல வருவாரு, திடீர்னு பார்த்தா சைக்கிள் வருவாரு. ஏன்னா என்ன வண்டி, அதுக்கு பெட்ரோல் போட முடியும். என்ன போட முடியல. அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன், பைக் கேட்டேன், நீ எடுத்த நீலே ஓட்டும் போது நான் ஓட்டக்கூடாதான்னு நினைச்சேன். அட பாய், என் சூழ்நிலையை அறிஞ்சு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, ஆனா நீ அடுத்தவனை ஒப்பிட்டு பார்த்தனா வாழ முடியும். ஆனா ஒப்பிட்டவர்களை உள்ளளவு நீ நினை, நீ வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ உப்பு வசனத்தை நாம பார்த்தோம்னா, வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா ஆசீர்வாதம். அது பைக் எடுத்ததெல்லாம் நான் தப்பு சொல்றேன். நம்ம எடுத்துக்க அவர் எடுத்து தப்பு கிடையாது. அவர் வீடு மேல செஞ்ச இருந்தாலும் அவர் பைக் எடுத்து தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்த்து எடுத்தார் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அல்லேலூயா.